நம்ம சேனலில் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம். சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட ரொம்ப நாள் பேசினவங்க, கிளாஸஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ் ஆகிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்க சக்ஸஸ் ஆகிறது அவங்களுக்கு சந்தோஷமாக இல்லையோ ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன். ஸோ வந்துட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அவங்க எப்படி லைஃப்பில் ஒரு மோசமான சூழ்நிலையிலிருந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்லேயும் சக்ஸஸ் ஆகி, பிஸ்னஸ் அதுலேயும் சக்ஸஸ் ஆகி எப்படி வந்துட்டு வெளியே வந்தாங்க, இன்றைக்கி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் யூனிவர்ஸையும் கடவுளையும் நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை அவங்க காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது உண்மை. நாம் வந்துட்டு எப்போவுமே பெரும்பாலும் வந்து கொஞ்ச நாள் மெத்தட் பண்ணுவோம், நம்புவோம், அதுக்கப்புறம் விட்டுருவோம். ஏன் அப்படின்னா அது உடனே நடக்கணும். நடக்கலை அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மன விரக்தி ஆயிரும். ஆனால் இவர் கொஞ்சம் கூட சலிக்காமல் அப்பப்போ வந்து கஷ்டம் இருக்க தான் செய்யும் எல்லாருக்கும், இவங்களுக்கும் இருந்திருக்கு. பட் அதிலெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் நாம் எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய சந்தோஷங்கள் இன்றைக்கி வந்து அனுபவிக்கிறாங்க. முன்ன நிறைய பிரச்சனைகளோ சோகங்களோ பார்த்துட்டு இன்றைக்கி அளவு கடந்த சந்தோஷம், மகிழ்ச்சி வந்துட்டு இன்றைக்கி கிடச்சிருக்கு. அதை வந்து என்ன டீட்டெயிலாக நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்களும் கேளுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா, இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஏதாவது சொல்லணும், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதுக்கு உங்களோட ஸ்டோரியை ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்கள் பர்மிஷனோட மற்றவங்களுக்கு இந்த வீடியோ சேனல் மூலமாக நாம் ஷேர் பண்ணலாம். ரொம்ப நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட், என்னோட நேம் சரவணன். நான் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த பூபதி என்ன சேனலில் பார்த்து நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் முதல்ல ட்ரை பண்ணேன். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் தான் ட்ரை பண்ணேன். பட் வேறு வழி இல்லை. நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லவ்வுக்காக யூஸ் பண்ணேன். அப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி யூடியூப் சேனலில் பார்த்தப்போ சரி வேறு வழி இல்லாமல் அதை யூஸ் பண்ணேன். ஆனால் யூஸ் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் நிறையா மாறிச்சிங்க. என்னை நோக்கி எல்லாமே நினச்சது நடக்க ஆரம்பிச்சிது. நான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணும் என் லைஃப்பில் வந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா 777 மெத்தடு, 555, அப்புறம் பார்த்திங்கன்னா டெலிபதி, அப்புறம் பார்த்திங்கன்னா விஷுவலைசேஷன் நிறையா பண்ணேங்க. அப் டு கோப் மெத்தட்ஸு அதெல்லாம் பண்ணும்போது வந்து நான் எப்படி இருந்தேன்னா, ஆரம்பத்தில் பண்ணும்போது நான் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு அந்த விஷயம் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் என்னுடைய எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் லா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருந்தேங்க. நான் வந்து என்ன பண்ணுறது, என்னோடய வருமானத்துக்கு என்ன பண்ணுறது, நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லை. தொழிலில் எல்லோரும் பிஸ்னஸில் வந்து எல்லோரும் நல்லா டெவலப் ஆகிட்டு நம்ம இப்படி இருக்கிறோம். சரி வழி இல்லாமல் சரி இதுக்காக நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நெகட்டிவாக தான் ஒரு நிமிஷம் சரி என்னடா பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த லவ்வில் ஜெயிச்சதுக்கப்புறம் இதை நான் பண்ணலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எனக்கு அப்பவும் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் வந்து ரொம்ப நம்ப ஆரம்பித்தேன். நம்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதை நோக்கி பண்ண ஆரம்பிச்சேனோ என்னை நோக்கி எல்லாமே எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. அந்த யூனிவர்ஸை நம்பினோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ணா பூபதி நான் சொன்னார். ஆனால் வந்து நான் அதை வந்து நம்பினேன். பட் ஆனால் மைண்ட்ஸில் வந்து நமக்கு அது நடக்குமா நம்ம இதில் பண்ண அந்த மைண்ட் செட்லேயே இருந்தேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிதுங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா என்னோடய நம்பிக்கை அந்தளவுக்கு கிடையாது. தொழிலுக்காக நம்ம ஒரு விஷயம், நம்ம பிஸ்னஸ்க்காக ஒரு விஷயம் பண்ணுறோம், அப்போ நடக்குமா அப்படி நினச்சி தான் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா நான் கோயம்புத்தூரில் வந்து நான் கேட்ரிங் சர்வீஸ் மேன் பவர் பஃபே ஸ்டைலில் தான் பண்ணுறேன். ஆனால் ஆரம்பத்தில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேங்க. ஒரு வருமானங்கிறது வந்து ஒரு மாதத்துக்கு 5000 10,000க்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷத்தில் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சுங்க. 1 இயர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு யூனிவர்ஸ் வந்து என்னுடைய விஷயஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா தொழிலில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாதாரண ஒரு லெவலில் இருந்து இன்றைக்கி ஒரு லெவலுக்கு வந்துட்டேங்க.
நான் வந்து நான் என்னோடய ஃபீல்டில் இருக்க எல்லாத்தையும் பார்த்து நான் ரொம்ப பயப்பட்டேன். இதெல்லாம் எப்போ ஜெயிக்கிறது? நம்ம ஜெயிக்க முடியும். ஆர்டர்ஸ்லாம் அப்போலாம் ஓனர்ஸ் வந்து நான் கால் பண்ணி கேட்டால் எனக்கு வேலையே கொடுக்க மாட்டாங்க. நான் நம்பினேன் என்னன்னா எனக்கு அந்த நிறைய எல்லா ஓனர்ஸ் எனக்கு ஆர்டர் தர மாதிரி, நான் அதை பண்ணுற மாதிரி, நிறைய ஆர்டர்ஸ் தர மாதிரி நான் விசுவலேஷன் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வச்சு முக்கால்வாசி கேட்டு நான் தாங்க பண்ணுறேன். என்னால் நம்பவே முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கூட இந்த இன்சார்ஜஸ் வந்து என்னை விட்டு விலகி போனாங்க. அப்போது அந்த பூபதி அண்ணாகிட்ட கேட்டு நான் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்காக அந்த மெத்தடில் என்னென்ன பண்ணுறேன், எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டேன். ஏன்னா அப்பவும் கொஞ்சம் வந்து என்னை விட்டு 2 பேர் என்னோடய இன்சார்ஜஸ் 2 பேர் போனப்போ என்கிட்ட இருந்த இன்சார்ஜஸ், என்னுடைய டீம்லேருந்து இன்சார்ஜஸ் வந்து போயிட்டாங்க. அப்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னை விட்டுட்டு போயிட்டு நான் இன்னொரு பக்கம் கேட்டர்ஸ் போய் சேர்ந்துட்டாங்க. நான் விட்டுட்டு போன கேட்டர்ஸ் வந்துட்டு நான் கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறது தெரியாமல் மெத்தட் எழுத ஆரம்பித்தேன். எழுதினோன்னா ஒன்றும் நடக்கலை. பட் ஆனால் ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு அப்புறம் அவங்களே மறுபடியும் என்கிட்ட வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் இன்னொருத்தர் என்கிட்ட போகும்போது அவருக்கும் எழுதினேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நெகட்டிவாக நினைக்கிறதே இல்லைங்க. ஒரு விஷயத்தில் ஒரு ஆர்டர்ஸ் போனால் கூட அதை நான் ரெக்கவர் பண்ணிடுவேன். அதே மாதிரி என்னை விட்டு யாராவது இன்சார்ஜஸ் போனாலும், என்னை விட்டு யார் போனாலும் இன்றைக்கி வந்து அதை வந்து திரும்ப அதை வந்து நான் ரெக்கவர் பண்ணிடுவேன். என்னை விட்டு ஒருத்தவங்க போனாங்கன்னா அதை நான் எப்படி வர வைக்கணும்னு தெரிஞ்சுட்டேன். எதுவுமே இல்லைங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணம் தாங்க. நம்ம எந்த எண்ணத்தை வந்து மனசில் போடுறோமோ, எதை ரொம்ப ஆழமாக நம்புகிறோமோ அது நிச்சயமாக நடக்குங்க. நான் வந்து ஆரம்பத்தில் அந்த அண்ணா சொல்லும்போது நான் நம்பலை. பட் வந்து வேறு வழி இல்லாமல் பண்ணேன். ஃபஸ்ட்டு லவ்வுக்காக பண்ணேன், நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ்க்காக பண்ணேன். அப்போவும் நம்பிக்கை இல்லாமல் சரி நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு நடக்குமா நினச்சேன். ஆனால் நான் பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சு அப்போ நடந்துச்சு. பட் ஆனால் நம்ம பாசிட்டிவாக நினைக்க எல்லாமே நோக்கி நடக்க ஆரம்பிச்சிது. ஒரு கேரக்டர்ஸ் என்னை விட்டு நான் நெகட்டிவாக நினச்சா விட்டு தான் போச்சு. ஆனால் எல்லாமே என்னை நோக்கி வரும். நான் விஷுவலேஷன் பண்ணேன் 777 மெத்தடு, 555 நிறையா வந்து அண்ணா சொல்லி கொடுத்த மெத்தட்ஸ் நிறைய எழுதுனேன். நான் வந்து இன்றைக்கி வந்து யூனிவர்ஸ் வந்து எனக்கு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எது என்னை விட்டு ஒரு விஷயம் போனால் அதை திருப்பி எப்படி ரெக்கவர் பண்ணணும். நம்மளை விட்டு லாவை யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து எண்ணம் தாங்க. நம்ம வந்து ஒரு எந்த இதை வந்து நம்ம நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்குங்க. நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம், அதாங்க உண்மை. நம்ம வந்து நமக்கு ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நம்மளை விட்டு ஒருத்தவங்க போனதாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸில் நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்கிறதா இருக்கட்டும், எதுவுமே வந்து நம்ம ஈர்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆள் மனசில் வந்து நம்ம எது வேணுமோ அதை நம்ம கிடைச்சமா நினைக்கணும். நம்ம ஒரு மெத்தட்ஸ் எழுதுகிறோம், 777 555 எதாக இருந்தாலும் அதை மெத்தட் எழுதும்போது வெறும் பேருக்காக எழுதாமல் அது நிச்சயமாக நடக்குங்கிறத நினச்சி நம்ம எழுதி, அப்படி சப்போஸ் அந்த 1 வீக் அப்புறம் நடக்காட்டி கண்டிப்பாக நடக்கும்னு மனசார நினச்சோம்னா நிச்சயமாக நடக்குங்க. ஒரு லவ்வாக இருந்தாலும் ஒருத்தவங்க விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க நம்மளுக்கு வருவாங்கன்னு நினச்சி எழுதணும், நம்பணும் முதல்ல. இல்லை நம்ம ஏதோ ஏனதான் எழுதணும்னு நிச்சயமாக நடக்காதுங்க. நம்ம ஆள் மனசை நிச்சயமாக நம்பினோம்னா அது 100% வந்து நிச்சயமாக நடக்குங்க. இது வந்து என்னுடைய அனுபவம் சொல்கிறேன். நான்லாம் ஆரம்பத்தில் லாலாம் வந்து நம்பலைங்க. ஆனால் நான் நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி எங்கேயோ மாறிடுச்சிங்க. தொழிலெல்லாம் நான் இன்றைக்கி வேறு லெவலில் என்ன நோக்கி ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சிங்க. யாருன்னே தெரியாமல் எனக்கு எத்தனையோ ஓனர் வந்து என்னை இன்சல்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு கோயம்புத்தூர் வச்சு ஒரு லெவலுக்கு வந்துட்டேங்க. திருப்பூர் இந்த லெவலாச்சு நான் நிறைய ஆர்டர் பண்ணுறேங்க. அதற்கெல்லாமே வந்து முக்கியமாக வந்து யூனிவர்ஸ் தான். நம்ம நடக்கும்னு நினச்சா நம்ம நம்பிக்கையோடு செயல்பட்டோம்னா அந்த யூனிவர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இதுக்கு வந்து நான் முதல்ல எனக்கு வந்து இந்த லாவை சொல்லிக் கொடுத்த அந்த அண்ணா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. பூபதி அண்ணா தான். பூபதி அண்ணா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் மட்டும் அன்றைக்கி எனக்கு அந்த விஷயம் சொல்லித்தராமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமான ஒரு லைஃப்பை வந்து என் வாழ்க்கை நான் கொண்டு வந்திருக்க மாட்டேண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. ஆனால் உங்களால தானே என் லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சுண்ணா. இப்போ நான் லா யூஸ் பண்ணி எனக்கு தேவையான எல்லாத்தையும் நானே அதை இது பண்ணிக்கிறேண்ணா. பாசிட்டிவான தாட்ஸ் வச்சுக்கிறேண்ணா. அதேமாதிரி எனக்கு என்ன வேணுமோ அதை நம்பிக்கையோடு நான் 777 555 அதே மாதிரி விசுவலேஷனாக பண்ணுறேண்ணா. இப்போ எனக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் நடக்குதுண்ணா. அதுக்கு நீங்கள் தானே காரணம். நீங்கள் ஆரம்பம் சொல்லும் போதெல்லாம் நான் நம்பவே இல்லைண்ணா. ஆனால் நான் எனக்கு இந்த லா பண்ண ஆரம்பித்து 1 வருஷம் கொஞ்சம் நடந்துச்சுண்ணா. இப்போல்லாம் நான் எதுனால தான் சீக்கிரம் நடந்ததுண்ணா.